ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வரப்போகிறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பலனை பெறுங்கள். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குங்க, கடின உழைப்பாளிகள். வாழ்க்கையில மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரங்க நல்ல முன்னேறி வருவாங்க அப்படின்னா கடின உழைப்பாளிகள். இவங்களுக்கு பாருங்க, இப்ப அட்டமத்துல சந்திர கிரகணம் பிடிக்குது. அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியில சந்திர கிரகணம் பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், பெத்த தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறோம். இது ஒரு விஷயம் வச்சுக்கிடுவோம். எனக்கு எங்கிட்ட இருந்துங்க லாபம் வரும், என்ன லாபம் வரும் கேட்குறீங்கன்னா, 2வது ஸ்தானம் வலுத்திருச்சு பாருங்க. இந்த கிரகண காலகட்டத்தில் 2வது ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகம் உட்கார்ந்துருச்சு. அப்போ பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு நோய்கள் தீரும். ஒரு கடன் உதவி எதிர்பார்த்த மகர ராசிக்காரர், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய அளவு கடன் உதவி வேணும், இருந்தால் நான் பிஸ்னஸில் டெவலப் ஆகிடுவேன் நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கடன் உதவி கிடைக்கும், பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியும். இதெல்லாம் பெரிய யோகமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? கிரகண சாந்தி செய்யணும். கிரகண நேரத்தில் மந்திரத்தை சொல்லணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும். பக்கத்தில் உள்ள இடத்துல போய் எங்கே கிரகண சாந்தி பண்ணுறாங்களோ அங்கே தேடி போய் கிரகண சாந்தியை செய்திடணும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பல மகர லக்னம், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறது பலருக்கு பிடிக்காது. ஆனால் இவங்களை சுற்றி செல்ல பிராணிகள் இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பல பேர் செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க, இருக்கும். நாய் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். நாய் வளர்க்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? பைரவர் மந்திரத்தை சொல்லணும். அதுதான் முக்கியம். பைரவர் மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் மூட் அவுட் கொடுக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் பயணங்கள்ல ஜாக்கிரதையா இருங்கன்னு உங்களுக்கு சொல்லுது. உங்க உடல் நலத்தை பார்க்கணும், அம்மாவுடைய உடல் நலத்தை பார்க்கணும், அப்பாவுடைய உடல் நலத்தை பார்க்கணும்னு மகர ராசிக்காரர்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னா, கால பைரவர் அவரை வழிபடணும். பைரவர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் பைரவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன மந்திரம் சொல்லலாம்? ஓம் கால பைரவாய போற்றி, ஓம் கால பைரவாய போற்றி, ஓம் கால பைரவாய போற்றி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கிரகண நேரத்துல. அப்படி நீங்க மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் விலகிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. இந்த கிரகணத்துக்கு பிறகு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கும், அரசு வருமானம் கிடைக்கும். அந்த யோகமெல்லாம் உண்டு. 10ஆம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் கிரகண நேரத்துல உச்சமா இருக்காரு. பிசினஸ்ல பெரிய லாபம், கொழுத்த லாபம் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு முறையா கிரகணத்தை பயன்படுத்திருங்க. அது உங்களுக்கு கிரகண காலத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சியை கொடுக்கும், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கிரகணத்துக்கு பிறகு உங்க வீட்டுல கல்யாண செய்தி, சுப செய்தி கூடி வரப்போகுது. நீங்களே காதலிக்கிறீங்கன்னா காதல் கல்யாணம் கூடி வந்துடும். இல்ல உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா திருமணத்துக்கு வரன் அமைஞ்சே தீருங்க. உங்க வீடுகளில் சுப செய்தி கூடி வரப்போகுது, நல்ல கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. 10க்குரிய சுக்கிரன் 3ல உச்சமா உட்கார்ந்து இருக்கிறாரு. பிசினஸ்ல பெரிய ஆளா நீங்க இருப்பீங்க. நல்ல அறிவு ஜீவிகளாக நீங்க இருப்பீங்க. சொத்து சுகம் நல்லா சேரும், நல்ல வருமானம் கூடும், சொத்து சுகம் சேரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். வீட்டுல கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், நல்ல செய்தி கூடி வருது. அதிகார பதவி பலருக்கு கிடைக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புல கிரகணம் வருது. 8ல கிரகணம் நடக்குது பாருங்க. தடை பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கிடுங்க, அதுதான் முக்கியம் நான் சொல்றேன். ஆனாலும் பொருளாதார ரீதியா பெரிய உயர்வு வரப்போகுது. வெளி மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல வேலை வாய்ப்புன்னு கிடைக்க போகுது. இந்த மகர ராசிக்காரங்க இந்த கிரகணம் முடிந்த பிறகு நீங்க என்ன செய்யணும், யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை. பட்டீஸ்வரம் துர்க்கையே கிரகணம் முடிந்த பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கொஞ்சம் நாட்களுக்குள்ள பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யணும். அந்த துர்க்கை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெற போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியிலே இப்போ கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்டுருக்கணும். கிரகண நேரத்துல வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம்.
கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேரே ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க, அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயர், தற்போது நீங்க வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.